நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாம்பியன்ஸ் டிராஃபி தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இந்தியா, பங்களாதேஷ் இவங்க 2 பேருக்கும் இடையிலான ஃபர்ஸ்ட் மேட்ச். அதாவது வந்து இவங்க 2 பேருக்கும் அதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். நேத்து வந்து நடந்துச்சு. இதுல வந்து இந்திய அணி வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பங்களாதேஷோட கேப்டன் ஷாண்டோ வந்து நாங்கள் வந்து இங்கே சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். சும்மா வந்து ஒரு கத்துக்குட்டி அணின்னு சொல்லிட்டு எங்களை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ பங்களாதேஷ் அணிக்கு வந்து அவ்வளோ ஒரு தைரியம் ஏன்னா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்தியா வந்து அவங்க சில சீரீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் வந்து 100th செஞ்சுரி அடித்த ஒரு மேட்ச் கூட வந்துட்டு பங்களாதேஷ் தான் வின் பண்ணாங்க. அது போக வந்துட்டு சில ஒன் டே சீரீஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து 2007 50 ஓவர் மேட்ச்சில் வந்துட்டு இந்தியாவை வின் பண்ணி அவங்க வந்து வேர்ல்டு கப்புக்கு அடுத்த ஒரு ரவுண்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு நல்ல டீம் தான் ஒன் டே இன்டர்நேஷனல்ஸை பொறுத்த வரைக்கும். கம்பேரிட்டிவ்லேயும் வந்துட்டு ஒரு T20லையும் ஓரளவு நல்ல டீமாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒன் டே இன்டர்நேஷனலில் வந்து நியூசிலாந்தையும் சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த அளவுக்கு கிடையாது அவங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடயே வந்து நேற்று வந்து மேட்ச் ஆரம்பித்தாங்க. டாஸ் வின் பண்ணி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நேற்று வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச பங்களாதேஷ் அணி வந்துட்டு 36 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ள வந்து ஒரு 5 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. ஸோ அதுலேயும் வந்து அக்ஷர் பட்டேலுக்கு வந்து ஒரு ஹேட்ரிக் கிடைக்க வேண்டியது. ஸோ அது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு ஈஸி கேட்ச் மிஸ்னால. ஸோ அவருமே வந்து அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து முக்கியமாக வந்து ஷமியை சொல்லணும். ஏன்னா ஷமியோட அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்விங்கான டெலிவரி. சௌமியா சர்க்கர் வந்து டக் அவுட் ஆனார். ஸோ ரொம்பவும் நம்பிக்கையாக இருந்த கேப்டன் ஷாண்டோவும் வந்து டக் அவுட் ஆயிட்டார். ஸோ ஹர்ஷித் ராணாவும் வந்துட்டு 3 விக்கெட்டுகள் எடுத்தார். ரொம்பவும் சிறப்பாக பந்து வீசின ஷமி வந்துட்டு 5 விக்கெட்டுகள் எடுத்தார். ஸோ நேற்று வந்து ரோஹித் சர்மாவோட கேட்ச் வந்து ரொம்ப காஸ்ட்லி மிஸ்ன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 6வது விக்கெட்டுக்கு தான் வந்து பங்களாதேஷ் அணி வந்து மிகச்சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சாங்க. அதுலேயும் வந்து ஹிருதய் வந்து 100 அடித்தார். ஸோ அது வந்து ஒரு சூப்பர்வான இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஜேக்கர் அலி வந்துட்டு 68 ரன்கள் எடுத்தார். ஸோ இறுதியில் வந்துட்டு 228 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க பங்களாதேஷ் அணி. 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு ஓரளவு ஈஸியான இலக்கோடையே வந்துட்டு இந்திய அணி வந்து கிளம்பினாங்க. ஸோ இந்திய அணிக்கு வந்துட்டு ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் இவங்க 2 பேரும் வந்து நல்ல துவக்கத்தையே கொடுத்தாங்க. அதிரடியாக ஆடின ரோஹித் சர்மா வந்துட்டு 41 ரன்களில் வந்து அவுட் ஆகிட்டாரு. 7 பவுண்டரி அடித்தார். ஸோ அவர் வந்துட்டு ரோஹித் சர்மா வந்து இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, அடிக்கணும், டீம் ஜெயிக்கணும். ஸோ என்னோட பர்சனல் மைல் ஸ்டோன்லாம் வந்துட்டு எனக்கு முக்கியம் கிடையாது. இருந்தாலும் வந்து நீங்கள் சொன்னதுக்காக வந்துட்டு நான் ஆடினேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு இங்கிலாந்தோட வந்து அந்த செஞ்சுரி அடித்தார். பொறுமையாக நின்று ஆடி அந்த செஞ்சுரியும் அடித்து நான் ஒரு குட் பேட்ஸ்மேன் தான் அப்படின்ற மாதிரி நிரூபித்தார். ஸோ ஐசிசி டிராஃபீஸில் வந்துட்டு அவரோட பேட்டிங்கை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2015 வேர்ல்டு கப் ஆனாலும் சரி, 2019 வேர்ல்டு கப் ஆனாலும் சரி, 2023 வேர்ல்டு கப் ஆனாலும் சரி, ஏன் 2024 T20 வேர்ல்டு கப்லேயுமே வந்துட்டு அவரோட பேட்டிங் வந்து ரொம்பவே அபாரமாக இருந்துச்சு. இந்தியாவோட ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தன்னை நிரூபிக்கிற வரையில் அவரோட பேட்டிங் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆடிட்டு வராரு. விக்கெட்டை பற்றி கவலையே படுறதில்ல. டீம் ஜெயிக்கிறதுக்கு என்னால் கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன தர முடியும். ஸோ அதைத்தான் வந்து அவர் வந்து முக்கியமாக தன்னோட மனதில் வச்சுக்கிட்டு செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ சிறப்பாக செயல்பட்ட ரோஹித் சர்மா வந்துட்டு 41 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலி வந்து கில்லோட ஜோடி சேர்ந்தார். ஸோ விராட் கோலி வந்துட்டு ஓரளவு பொறுமையாகவே ஆடினார். 22 ரன்களில் வந்து அவுட் ஆயிட்டார். இருந்தாலும் வந்துட்டு கில் வந்து தொடர்ந்து தன்னோட பொறுமையான ஆட்டத்தை வந்து தொடர்ந்து கடைபிடிச்சார். ரீசெண்டாக ஓடிய மேட்சஸில் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்க ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் இந்த மேட்ச் வந்து செமையாக ஆடுவார் அப்படின்ற மாதிரியே எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு நல்லா தான் ஆரம்பித்தார். ஸோ பவுண்டரிஸ்லாம் அடித்தார். இருந்தாலும் வந்து 15 ரன்களில் வந்து ஒரு தப்பான ஷாட், லூஸ் ஷாட்டில் வந்து அவுட் ஆகிட்டார். ஸோ அதாவது வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இந்த மாதிரி தான் வந்து வேர்ல்டு கப் மேட்ச் ஃபைனல்லேயும் வந்துட்டு ஒரு தப்பான ஒரு பாலுக்கு வந்து ஆட போய் அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச்ல வந்துட்டு ஒரு ஸ்லோ பால் பட் வந்து தப்பான ஷாட் ஆடி வந்து அவுட் ஆயிட்டாரு முஸ்தபிசுர் ரஹ்மான் பால்ல. இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சரி செஞ்சுக்கணும். அப்பதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபைனல்லையோ செமிஃபைனல்லையோ வந்துட்டு அவரோட பேட்டிங் வந்து நல்லா தேவைப்படும் போது அவர்னால சிறப்பாக செயல்பட முடியும். அதில் வந்து அவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இந்திய ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்துட்டு அவரும் வந்து ஏர்லியராகவே விக்கெட்டை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேஎல் ராகுல் அவரோட பேட்டிங் ஆர்டரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க.
லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சொல்லிட்டு சில நேரம் மாற்றுறாங்க. சில நேரம் வந்து அனுபவமிக்க வீரர் நீங்கள் முன்னாடி இறங்குங்க அப்படின்ற மாதிரி சில நேரம் மாற்றுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அவருக்கு ஒரு பேட்டிங் ஆர்டர் கொடுத்து அவரோட பேட்டிங்கே வந்து ரொம்ப சோதிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் வந்து அந்த ஒரு நிலையிலையுமே வந்துட்டு சூப்பராக வந்து பொறுமையாக ஆடினார் கேஎல் ராகுல். அவர் வந்து கில்லுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பக்கபலமாக ரன்கள் அடிச்சு கொடுத்து கில்லோட அந்த ஒரு செஞ்சுரியை பூர்த்தி பண்ணுறதுக்கும் வந்து இவர் துணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுப்மன் கில் வந்துட்டு அபாரமாக ஆடி தன்னோட 100 வந்து பூர்த்தி செஞ்சார். கடைசி மேட்ச், அதாவது இங்கிலாந்தோட கடைசி ஆடின மேட்ச்லேயும் வந்து 100 அடிச்சிருந்தாரு. தொடர்ந்து இப்போ வந்து 2 100 வந்து அடிச்சிருக்காரு. ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து எப்படி ஆடணும் அப்படின்ற மாதிரி மாறிட்டு இருக்காரு. இது வரைக்கும் இந்தியன் பிச்சர்ஸ்ல தான் வந்து அவர் வந்து நல்லா விளையாடுவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ துபாயிலையும் வந்து என்னால் நல்லா ஆட முடியும் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ முன்னாள் வீரர் ஸ்ரீகாந்த் கூட வந்துட்டு துபாயிலாம் வந்துட்டு சுப்மன் கில் அவ்வளோவா ஆடுவாரா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்பியிருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு பதிலடி தரும் வகையிலையும் வந்துட்டு சுப்மன் கில்லோட ஆட்டம் வந்து சிறப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்துட்டு அந்த ஒரு 2 6, ஸோ சூப்பர்பான ஸ்டார்ட்டு, அது செமையாக வந்து பறக்க விட்டார். இப்போ வந்து சிக்ஸஸ் அடிக்கிறதுலையும் வந்துட்டு அவர் தேர்ந்து வர்றாரு அப்படின்ற மாதிரி தான் அவரோட அந்த பேட்டிங் டெக்னிக்கை பார்க்கும்போது தெரியுது. ஸோ அது வந்து அவருக்கு இனி வர்ற ஐபிஎல் மேட்சஸ்க்கும் வந்து உதவும். அதே மாதிரி T20 மேட்சஸ்க்கும் வந்துட்டு அவர் அணியில் செலக்ட் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி வந்து 6 அடிக்கிற எபிலிட்டி வந்து அவருக்கு உதவும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அவரோட அந்த ஒரு 100ஓட துணையோட இந்தியா வந்து எளிதில் வந்து வின் பண்ணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பர்பாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் வந்து யார் கூட, நம்ம அதாவது வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைக்கப்பட்ட நம்ம பாகிஸ்தானோட. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் வந்துட்டு வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம கிட்ட தோத்துருக்காங்க. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்துட்டு அவங்க தான் வந்து அதிகமாக ஜெயிச்சு வந்து அந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2017 அவங்க கூட தான் வந்து ஃபைனலில் வந்து நம்ம தோத்தோம். ஸோ அதுக்கு ஒரு பதிலடி தரும் வகையில் வந்துட்டு இந்த தடவை வந்து இந்தியா வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய அந்த சூட்டை கிளப்பும் வகையில் தோனியை வச்சு கூட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்து 23ஆம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்துட்டு மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுலேயும் இந்தியா வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து பாகிஸ்தானோட பேட்டிங் வந்து சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை. அவங்களோட பவுலிங்கும் வந்து நல்ல பவுலர்ஸ் வந்து இருந்தாலும் அவங்க வந்து சிறப்பாக இப்போதைக்கு வந்து செயல்படுறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நியூசிலாந்து வந்து அவங்கள ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களோட டாப் ஆர்டரும் வந்து பெரிய அளவில் வந்து சோபிக்கிறதுல ஃபக்கர் ஜமானுக்கும் வந்து காயமாயிருக்கு. அதனால் வந்து இந்தியன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து சிறப்பாக ஆடி 100 அடித்த நம்ம சுப்மன் கில் வந்து ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு வீரர் தான். ஏன்னா வந்துட்டு இந்தியன் வந்து 46.3 ஓவர்களில் தான் இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரில் வந்து பங்களாதேஷும் வந்து அவங்களோட பவுலிங்கில் வந்துட்டு விக்கெட்ஸ் வந்து நிறைய எடுக்கலை அப்படின்னாலுமே வந்துட்டு ஓவரில் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணி வந்து பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ்லேயுமே வந்து இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்திய அணி வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளிக் டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.